மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இது பெண்களின் வாழ்வை மாற்றும் ஒரு புதிய அவதாரம். புத்தம் புதிய மெகா 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 தொடர் மறக்காம பாருங்க. நாடு கடந்தாலும் நாய் குணம் போவாதுன்னு சொல்லுவாங்க. சும்மாவா சொல்லியிருக்காவ? அவளுக்கு சிரிப்ப பாத்தியா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா சுடுகாட்டுக்கு போற வயசுல உனக்கு எதுக்கு இந்த ஓட்டமும் சாட்டமும் என்ன பார்த்தவ கேப்பாளான்னு கேக்க. இல்ல சின்னத்தர அம்மைக்கு இப்ப என்னதான் வேணுமா? அவைய மட்டும் என்ன குமரின்னு நினைப்போ? அவளுக்கு வாலிப குமரின்னு நினைப்பு பார்த்துக்க. நான் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு என் ரெண்டாவது மகன் பிறந்த வீட்டுக்குள்ள அவளும் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்துட்டாளே. அவளுக்கு எனக்கு என்னமோ யாக்கோட்ட வயசு வித்தியாசம் மாதிரியே பியாச்சு அவளுக்கு. பாருங்களே ஏப்ட நீதான் உண்டை இருக்கிய. அந்த நெல்ல தின்னுக்குன்னு கழிச்சு கொஞ்சம் தூங்கி எந்திப்போன்னு உனக்கு கணக்கு கிடையாது. தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படி சுத்திக்கிட்டு அலைஞ்சா எப்படி தூக்கம் வரும்? இங்க பாரு, 7வது மாசத்துக்கு அப்புறம் நீ நினைச்சாலும் தூங்க முடியாது. அதான் நான் தூங்கிடுவேன். ஆமா, இப்படி பல்ல காட்டினாலாம் பட்ட பாடம் நான் பார்த்திருக்கேன். ஒழுங்கா கிளை மாதிரி சொன்னா கேளு. இந்த உண்டால இருந்து ஒரு 4-5 மாசம் தான் தூக்கம் வரும். அப்புறம் நீ தலைகில புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. பகல்ல செத்த கண்ணை சொக்கும். தூங்கலான்னு போவ உனக்கு தூக்கம் வராது. நைட்டு ஃபுல்லா உருண்டுக்கிட்டு தான் நீ வரணும். பாத்துக்க, தூங்கும் போதே நல்லா தூங்கி எந்திப்போ. இல்ல பரவாயில்ல, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கேள்வி பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னங்க இன்னைக்கு ஊர்களில பஞ்சாயத்து போட்டிருக்கிய? ஊருக்குள்ள ஒரே சிறப்பாடா இருந்துச்சு. அதான் அப்படியே தெக்கமாக்க வயக்காட்டுக்கு வந்து தொலைச்சிட்டோம் பாத்துக்க. அத்தாடி, மீனா முகத்துல இப்பத்தான் சிரிப்பே பார்க்க முடியுது. அந்த பாவி பட்ட சரிசிட்ட கடந்துட்டு இந்த புள்ள பட்ட பாடு. எடி நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்பதை முதையா அவனை விட்டு வந்திருக்கலாம்லாட்டி. வீதி இப்பத்தான் வரணும்னு இருக்குது. சரி இப்ப மாதிரி வந்தால. மீனா, கிளவி இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஊருக்குள்ள கண்ணுக்காத வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாளுவேன். நாம இருக்கிற வரைக்கும் எவன் பேசுவான்னு பாப்போம். அப்படி சொல்லாத ராணி, அது எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காது. பேசுறவங்க பேசிட்டு போட்டு கிளவி. இல்லட்டி உட்கார்ந்தாலும் குறை கண்டுபிடிச்சாலும் எந்திரிச்சாலும் குறை கண்டுபிடிச்சாலும் நாங்களும் எத்தனை பேர்தான் ஒவ்வொரு நாளைக்கு சண்டை போட. அதுக்காக நான் என்ன கல்யாணமா பண்ண முடியும்? அட இது நல்ல ஐடியாவா இருக்க. கொண்டு போடுவேன் பாத்துக்க. இல்ல இப்ப அதுல என்ன தப்புன்னு நான் கேட்க. கிளவி விளையாடாதீங்க, எனக்கு குஹா வந்துருச்சு அறிவிட்டேன். இது உனக்கு என்ன டீ குறை? வயசு இல்லையா, அழகு இல்லையா? நம்ம ஊர்ல ஓ அழகுக்கு ஈடு எவ்வளவு இருக்காளாட்டி? இப்பவும் பார்த்தா எவனும் கட்டிட்டு தான் போவான். கிளவி வேண்டாம் விட்டுறே. இல்லட்டி எத்தனை நாளைக்கு தனியா இருப்ப? இப்ப தனியா இருந்தா மட்டும் இந்த ஊர் ஒண்ணு வாழையா விட போகுது. நாங்க 2 கிழவிகளும் எத்தனை நாள் ஊடில கிடப்போம்? நாங்க இருக்கும்போதே இந்த பேச்சு பேசுதாலுல, நாங்க போனதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு கிடக்காலுல பாத்துக்கிட்டாலுவ. உனக்கு ஒன்னும் வயசு கடந்து போகல, பாத்துக்க. நாளைக்கு நமக்கு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்குமேனு நீ நினைச்சு பாக்குற அளவுக்கு நிலைமை போயிடக்கூடாது. அதெல்லாம் நினைக்க மாட்டேன். அந்த சரிசு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா, ஆனா அவரை தவிர வேற யாரையும் என்னால ஏத்துக்க முடியாது. அட சரிசு பவளைக்கு இந்த புள்ள கூட வாடகைக்கு குடுப்பன் இல்லாம போச்சுதே. இன்னும் மட்டும் நீ அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க? அது வேறடி. அதுக்காக அவரை விட்டுட்டலாம். சி, என்னாலலாம் இன்னொருத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் அவருக்கு டைவர்ஸ் கொடுத்தது என் நிம்மதிக்காக தான். தினம் தினம் அவர் ஒவ்வொருத்தையே கூட்டிட்டு வந்து என் முன்னாடியே அதை பார்த்து பார்த்து என் மனசு வெறுத்து போச்சுது. ஒரேடி அவரை வெறுத்துற கூடாதுன்னு தான் தூர வந்தேன். இன்னொன்னு, அதை என் மகன் தினமும் பார்க்கறான். நாளைக்கு அவனும் இதே மாதிரி பண்ணி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்களா? நான் பட்ட வேதனையை இன்னொரு பொண்ணும் பற்றக்கூடாது. அதுக்குதான் என் பையன் நல்ல விஷயங்களை பார்த்து வளரணுங்கிறதுக்காக தான் நான் பாதி டைவர்ஸ் கொடுத்தேன். மற்றபடி அவரை வெறுத்தோ அவரை வேண்டான்னு சொல்லிட்டோ நான் வரல. என்ன மாதிரி ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்னொரு பொண்ணு பாதிக்கப்பற்றக்கூடாது. அதுக்குதான் அதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. இந்த பிள்ளைக்குன்னு ஒரு விடிவு காலம் எப்போ வரப்போதோ? ஒருவேளை சதிசை விட நல்ல ஒரு குணம் உள்ள பையன், உன்னை பாசமா பாத்துக்கிற ஒரு பையன் வந்த நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? குணசீலனே கிடைச்சாலும் சரி, அழகு ஐஸ்வர்யனாவே கிடைச்சாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கட்டையில போற வரைக்கும் சதீஷ் மட்டும் தான் எனக்கு புருஷன். என்னை தொட்டதா இருக்கட்டும், என்னை நேசிச்சதா இருக்கட்டும், நான் நேசிச்சதா இருக்கட்டும், இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அவரை தவிர வேற யாரையும் நினைக்கவும் செய்யாது. அவரை தவிர வேற யாரையும் என் உடம்பத்தோட விடவும் மாட்டேன்.
இப்படி ஒரு புள்ள இவ கூட வாழறதுக்கு அவனுக்கு கொடுப்பன இல்ல. ஜபா ஜபா உன்கிட்ட தனியா பேசணும். அந்த ஆலமரத்துக்கிட்ட நிக்கிறேன், சீக்கிரம் வா. இல்ல நான் வரல. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரம் வரணும். 10 நிமிஷத்துல வரேன், இல்லைன்னா நான் இங்க வந்து பேசிடுவேன். இது ஒருவேளை சதிசி இப்ப 2வது கல்யாணம் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? ஏன் இது கூட 2வது கல்யாணம் பண்ணவே இல்லையாங்க? இல்ல நிரந்தரமா கூட்டிட்டு வந்துட்டோம்னா எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துட்டு சந்தோஷமா இருப்பேன். ஏடி நீ டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் எட்டி பார்க்க வரல? எங்க நம்ம வீட்டு முன்னாடி 1000 நேரம் வந்துட்டு போறாரே, திரும்பி பார்த்தா காலத்தை திருப்பி விட மாட்டேக்க. சே திரும்பி எல்லாம் பார்க்கல, திரும்பி பார்க்கணும் எனக்கு தோணவும் இல்லை. மனசு வெறுத்து போச்சு. மனசு வெறுத்தவங்களுக்காக இன்னொருத்தனை தேடி போக மாட்டேன். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வரேன். என்னடி இப்பதானே வந்த, அப்புறம் அதுக்குள்ள போறேங்க? இல்ல நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வரேன். இவளுக்கு என்னடி ஆச்சுடி? கொஞ்ச நாளாவே நம்ம கிட்ட ஒட்டாமையா அலைதா? புருஷனே வந்துச்சா என்னமா? புருஷனே வந்த மாதிரி தெரியலையே. அவளும் புருஷனை டைவர்ஸ் பண்ணதாமான்னு யோசிக்கால என்னமோ. வெலகமட்டி ஏற்கனவே ஊருக்குள்ள நமக்கு நம்ம நல்ல பேரு, இதுல இவளும் டைவர்ஸ் பண்ணிட்டாளா அவ்வளவுதான், எல்லாரும் சேர்ந்து நம்மள நாத்திடுவா. இல்ல ஊரோட்ட அடிச்சு துரத்தி விடுவாங்க. நம்ம குரூப்ல மீனை ஊத்தி தான் டைவர்ஸ் வாங்கினா, அதுவும் போதாத காலம். ஆனா இதுக்கெல்லாம் நாம தான் காரணங்க மாதிரியும் அந்த சரிசு ரொம்ப நல்ல மாதிரியும் ஊருக்குள்ள பேசிட்டு கிடக்காளுவ. இப்ப இவளும் டைவர்ஸ் வாங்கிட்டாலோ அவ்வளவுதான், நாம எல்லாரும் சேர்ந்து உண்டு ஆக்கிடுவாள்வ. நீங்க அந்த வார்த்தையே சொல்லாதீங்க தாயி. கிளவிரு நாங்க தான் இதுக்கு காரணம்னு பேசிக்கிட்டு தாளுவேன். தவிச்ச வைக்க தண்ணி கொடுக்க மாட்டேன் காலவட்டி. அன்னைக்கு அந்த மேரி வீட்டுல போய் தாகமா இருக்குது தண்ணி கட்ட மத்துக்க ஊரை கெடுத்துட்டாலே தள்ளுக்கு என் வீட்டுல தண்ணி கிடையாது அப்படின்னு மூஞ்சி அடிக்கவா சொல்லி விட்டால. என்ன சொல்லுதிய? தவிச்ச வைக்க தண்ணி கொடுக்க மாட்டேன் காலவ. டைவர்ஸ் பண்ணிட்டதா பெரிய பாவமா பாக்காலுவட்டி. மீனை டைவர்ஸ் வாங்கினதா பெரிய குத்தமா பாக்காலுவ. இனிமேல டைவர்ஸ்ங்க வார்த்தையே நம்ம வாயில வரக்கூடாது சொல்லிவிட்டேன். வாஜபா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன 2 நல்ல பதில் சொல்ல சொன்னேன், நீ இன்னும் ஒரு பதில் கூட சொல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் ஒன்னையே நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன் பின்னாடி சுத்துறேன். உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன். என்ன காக்க வச்சது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கல. நான் எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணேன், அவன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். திரும்ப நீ தான் வேணும்னு வந்திருக்க. இப்ப நல்ல முடிவா சொல்லணும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழல, அவன் உன்னை நல்லாவே வச்சுக்கல. அதாவது இருக்க வேண்டிய பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததா மதிப்பு மரியாதை. நீ எனக்குன்னு இருந்தவா, என் கூட வாழ வேண்டியவா. என் கூட வாழ்ந்திருந்தனா உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், நீ நிம்மதியா இருந்திருப்ப, சந்தோஷமா இருந்திருப்ப. படிக்க தெரியாதவன் கையில கிடைச்ச புத்தகம் மாதிரி உன் புருஷன் கையில போய் நீ சிக்கிட்ட. அவனுக்கு உன் அருமை தெரியவே இல்லை. என்கிட்ட எனக்கு சாலமா தான் வேணும்னு தூக்கி எடுத்துட்டு போனல, அவனுக்கு நீ ஈஸியா கிடைச்சிட்ட. அதான் உன் மதிப்பு அவனுக்கு தெரியல. எனக்கு கிடைச்சிருந்தா உன்னை நான் மகாராணி மாதிரி பார்த்திருப்பேன். நான் தேடி அலைஞ்சி ஆசைப்பட்டு உன் பின்னாடியே வந்து தேடி எனக்கு நீ கிடைக்கல. அவனுக்கு ஈஸியா நீ கிடைச்சிட்ட. அதான் அவனுக்கு அருமை தெரியல. இங்க பாரு, நீ அவன் கூட காலத்துக்கும் வாழ்ந்தா நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. நீ காலத்துக்கும் அந்த வீட்டுல அடிமையா வேலைக்காரியா தான் இருக்கணும். இப்பவுமே அவனை விட்டுட்டு வா, உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். என் பக்கம் எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் என் பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு நிம்மதியா இருக்கேன். இப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு இங்க தடை போடுறதுக்கு இப்ப யாருமே இல்ல, நான் ஃப்ரீயா இருக்கேன். நீ தாராளமா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், நாம 2 சேர்ந்து வாழலாம். அதுக்கு முன்னாடி நீ முறையா உன் புருஷன் டைவர்ஸ் வாங்கிட்டு வா. இங்க பாரு, நம்ம சேர்ந்து வாழ்றது இங்க யாரும் தடுக்க முடியாது. உன் புருஷன் நினைச்சா கூட மறுபடி டைவர்ஸ் வாங்கிட்டு வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா வாழலாம். நான் உன்னை விரும்பி இருக்கேன், நீனே என்ன விரும்பி இருக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நான் ஒய்யாமலாம் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? நான் சொல்றதை கேளு, வீட்டுக்கு போ, டைவர்ஸ் வேணும்னு கேளு, பிரச்சனை பண்ணு, டைவர்ஸ் நிச்சயமா கிடைச்சிடும். அவன் உனக்கு புருஷனுக்கு தகுதியே இல்லை. டைவர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா, நம்ம நிம்மதியா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழலாம். இங்க பாரு, மெட்ராஸ்ல எனக்கு வீடு சொத்து சுகம் எல்லாமே இருக்கு, உனக்கு நல்லா தெரியும். நம்ம அங்க போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இங்க பாரு, உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவேன், உன்னை சூப்பரா பாத்துக்கிடுவேன். என்ன சும்மா வந்துட்டு போய்கிட்டே இருக்க? நான் கேட்டது நீ பதிலே சொல்லல. உங்ககிட்ட பதில் சொல்ல அவசியம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம 2 விரும்பி இருக்கோம், உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன். நீ அவனை விட்டுட்டு வந்தா போதும். சரி, நீ டைவர்ஸ் கூட வாங்க வேண்டாம், வா போலாம். ஜபா ஜபா, இவனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழலாம் நினைச்சேன். ஐயோ, நம்ம வாழ்க்கை 2வது சரியாகும் நினைச்சேன். அல்ல குணம் உள்ள பிள்ளை நினைச்சேன். இப்படி பண்ணிட்டு போறான். எனக்கு நீ எங்க கொண்டாலும் கிடைக்காது, இவ்வளவு மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. சரி, இப்படி உனக்கு குழந்தை குட்டி இல்லையே,
இப்போ கல்யாணம் பண்ணா சரியா இருக்கும்னு நினைச்சேன். தொந்தரவுக்கு பிள்ளைக்குள்ள ஒண்ணும் கிடையாது. இனி வந்தாலும் சேர்த்துக்கிட்டு அப்படி நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்து நமக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு பார்த்தேன். ச்சே, இவ என்ன இப்படி இருக்கா? பார்த்து சூதானமா நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பறவை கையை விட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாடா அம்மாடா ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மவுசு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுதான் ஊருக்குள்ள அரச பொறுத்தெல்லாம் பேச்சு. நான் கூட இதை நம்பவே இல்லை பாத்துக்க. ஏன்னா அந்த புள்ள அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல நான் கூட நினைச்சேன். அவன் அந்த வாயி அடிச்சுக்கிட்டு அலைவா, அவன் அந்த கூட்டாளி கூட அலைவா அப்படி நினைச்சுக்கிட்டேன் பாத்துக்க. நான் 2 நாள் கண்ணால பாத்துக்கிட்டேன். இருந்தாலும் உன்கிட்ட கொஞ்சம் காதுல போட்டுட்டு போமேன்னு வந்தேன். உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் அந்த மெட்ராஸுக்காரன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல அவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க. இல்ல ஒரு பொம்பளைக்கு அடுத்த ஆம்பளை கிட்ட என்ன பேச்சுன்னு கேட்க. என்ன அண்ணாவிக்கு அடுத்த ஆம்பளை கிட்ட பேசணும்? ஒரு ஆம்பளை காரியம் இல்லாம ஒரு பொம்பளை கிட்ட பேசுவானா? நீ யோசிச்சு பாரு பாப்போம். உன் பொண்டாட்டி எங்க நிக்காலோ அங்கதான் அவன் வலிஞ்சுக்கிட்டு வந்து பேசுறான் பாத்துக்க. நான் கைய பிடிச்சு பேசுனது கூட பார்த்தேன் பாத்துக்க. உன் பொண்டாட்டி லேஸ் பட்டவா கிடையாது. அதுக்குத்தான் உன் வீட்டுல தரிக்காம அவன் அண்ணங்கார வீட்டுல போய் கிடக்கா. அப்பதானே இஷ்டத்துக்கு ஊர் சுத்தலாம், கண்டவங்கிட்ட பேசலாம். இப்ப நீ கூட இருந்தா புருஷங்கரை தண்டிச்சுவான்னு நெஞ்சில பயம் இருக்கும் இல்லையா? இப்ப அந்த பயம் இல்ல. அதான் இஷ்டத்துக்கு ஆயுதால பாத்துக்க. வீட்டாத அவன் முடிக்கிட்டலாம் அறுத்து எரிஞ்சு மொட்டை போட்டு ஒரு மூளையில உட்கார வை. சவத்த சனியம் பிடிச்சவன் உன் காரை சுத்தி வரலன்னா இந்த கிளையை பேர மாத்தி போடுதேன். பாரு, நான் உன் அப்பனுக்கு கடன் பட்டிருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்கு தான். ஏன்னா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கா இல்லையால? உன் அப்பனும் சரி என் ஆத்தாலும் சரி அப்படி ஒரு பியார் புகழோட வாழ்ந்தவிய. இன்னைக்கு உன் பொண்டாட்டியால நம்ம குடும்பம் வானம் போயிரும் போலுக்க. அந்த மெட்ராஸுக்காரன் கூட நமக்கு என்ன பேச்சுன்னு கேட்க. ஒரு ஆம்பளையா நீ அவளை சத்தம் போட்டு வைக்க, இல்லைன்னா அவளை கண்டம் துண்டமா ஆக்கின்னு சொல்லிவிட்டேன். நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்க பார். அடிச்சு கிடிச்சு போட்டுறத, அதுக்காக அடிச்சாமலும் இருந்தத பெண்ட கலத்திரு. அடிச்ச இடம் வெளியில தெரிய போடாது. அதுக்காக ரொம்ப அடிச்சு போடாத. நான் வாரேன். அவன் மல்லிகா வீட்டுக்கு போகணும் பார்த்துக்க. அவன் மாவ வந்திருக்கான், அது எட்டி பார்த்துட்டு வாரேன். எதுக்காக பூசை வீட்டுல இருந்து வந்திருக்கான்னு தெரியல. பூசங்கிட்ட சண்டை கிட்ட போட்டாலான்னு தெரியல. அது ஒரு எட்டு பார்த்துட்டு வாரேன். அடுத்த ஆம்பளைங்கிட்ட எதுக்கு பேசுதாலுவே? அத்தி செவ்வ மாப்பிள்ள வரவே. வாங்கனே வாங்க. செவ்வாலங்க இப்பதான் வீட்டுக்குள்ள போனா. வாங்க உள்ள வாங்க. ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கிய? எப்போ வீட்டுக்கு வந்தா? அவதான் அப்பவே வீட்டுக்குள்ள வந்துட்டால. இப்பதான் என் மகனை தூக்கிட்டு போனா. உள்ளத போனா போங்க. வீட்டுல நல்லா இருக்காவல? அத்தி மாப்பிள்ளையா கோவமா இருக்காவ. இவன் எதுவும் பேசிவிட்டாளா? அவ சின்ன பிள்ளை, விவரம் தெரியாம ஏதாவது பேசியிருப்பா. நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிட்டாதீங்க. நான் சொல்லிதான் வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு போ, நாங்க வந்து பிறகு பாக்கோன்னு. சரின்னு சொல்லியிருக்கா. வருவா. இன்னும் 2-3 நாள்ல நாங்க சொல்லி அனுப்புதோம். அவளுக்கு பார்க்கணும். வீட்டுக்குள்ள போனா போங்க. நான் வேணா கடைக்கு போறேன். போய் பேசுங்க போங்க. பொண்டாட்டி ஞாபகம் வந்துட்டு போலுக்கு. சரி, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போக வேண்டாம். சரி, கடைக்கு போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போவோம். அவன் மாப்பிள்ளை இப்பதான் தேடி வந்தாவ. அந்த சாலம் பையனை தேடி வந்தா. ஆமா, பொண்டாட்டி ஞாபகம் வந்திருக்கும் போலுக்கு. அதான் தேடி போறவன். நான் அதான் சரி கடைக்கு போலாமேன்னு போறேன். ஓ, அங்க இருந்து சந்தோஷமா இருக்கட்டும்ட்டு நீ போய்கிட்டு இருக்க. அவ புதுசா வீட்டுக்கு போன சந்தோஷம் தானே. ஆமாமா, உனக்கு ஃப்ரீ தானே. இப்பெல்லாம் பேசாதானே. சிவச்சனே, ஜபாக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கான். அதான் தமிழ் சொல்லி விட்டா. அத்தனை போலீஸ்ல கிடைச்சிட்டா? ஆமா, கிடைச்சிட்டான். இப்பதான் தமிழ்ல சொல்லி விட்டா. நான் அதான் அவளை பார்த்து சொல்லதுக்கு வரேன். சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போ. அது இப்பதான் பேச போறாவ. சரி, அது என்ன பேசட்டும். நான் அப்புறமா வரேன். என் புருஷன் வேற வர சொல்லியிருந்தாவ. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். சரி, இப்போ உடம்பு எப்படி இருக்குது? அது பாட்டுக்கு இருக்குது, ஒன்னும் தெரியல. ஆனா எல்லாரும் அது பண்ணுதா இது பண்ணுதான்னு கேட்காவ. எனக்கு ஒண்ணுமே பண்ணல. அப்படிதான் இருக்கும். இன்பதானே இருக்குது. போதும் தாய் பயன் காட்டுனது. சரி, கரோபையில எங்க? அவைய காலையில கார் எடுத்து சவாரிக்கு போயிட்டாவ. உன் மௌனங்க? எங்க மாமா வச்சிருந்தாவ. உள்ளதான் இருந்தாவ. இப்ப மருமையும் போறாவல்ல, இப்ப என் மௌன தூக்கிட்டு அப்படி வெளியில போயிருவாவ. அத்தி குடும்பம்னா இப்படிலாம் இருக்கணும். சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டா. நான் வரும்போது எனக்கு கல்கொண்டா வாங்கிட்டு வந்துரு. சரி, வேற எதுவும் வேணுமா? எனக்கு கல்கொண்டாவே போதும். நான் தங்க கழுவி விட்டுட்டு நிக்க. நீ வந்து அண்ணன் கொடுத்துட்டு போயிரு. சரி. சாலமும் ஜபால தேடி வந்திருக்கானா? வாய்ப்பு இல்லையே. என்ன கிழவி இருமலா? பேசவே முடியல பாத்துக்க. தொண்டில ஒரே வலி எடுக்க பாத்துக்க.
அத்தி இப்ப நல்ல விஷயமாச்சே. முன்னால மாதிரி எங்க எனக்கு பேச முடியுதுங்க. கரெக்ட். சரி எங்க இருந்து வரிய? இப்பதான் அந்த சாலமன் பையன் நின்னுட்டு இருந்தா பாத்துக்க. என்னையா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வார ஒரே இருமல் பாத்துக்க. அந்த கார்மெண்ட் ஆஸ்ல போய் ஒரு டானிக் வாங்கிட்டு வரலான்னு போறேன் பாத்துக்க. சாலமன் பையனை பாத்தியா? இருமல் எவ்வளவு நேரமா இருக்குது? அது ஏன் கேக்க? அது ரொம்ப நேரமா இருக்குது. நானும் அடைக்கடைக்கு பார்க்க முடியல. என்னடி சாலம் போயில பார்த்துட்டு வந்தாலாமா? சாலமா இப்பதான் ஜெபால பார்க்க வீட்டுக்குள்ள போயிருக்கேன். ஆனா இவளுக்கு இருமல் இருக்குதே. இருமல் எவ்வளவு நேரமா இருக்குன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கேன். ஒரே இருமல் பாத்துக்க தங்கம், தாங்கவே முடியல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் ஒரு டானிக் வாங்கிட்டு வராடு. எம்மா என்ன இருமலுங்க. எம்மா ஒண்ணுக்கு தானா போயிருது. எப்படி ஒண்ணுக்கு போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஏ செல்லத்தாயி என்ன தங்கம்? அவ மல்லிகை மோவா ஏதோ புருஷனை விட்டுட்டு வந்திருக்காளாமே. ஏதாவது நல்ல விஷயமா இல்ல சண்டை சச்சரவா? அது ஏன் கேக்குற? இப்போ நான் அங்கதான் போயிட்டு வரேன் பாத்துக்க. என்ன சொல்லுத செல்லத்தாயி? அவ புருஷன்கிட்ட சண்டைய போட்டுட்டு வந்திருக்கானா? அவ புருஷனுக்கும் அவளுக்கும் சண்டையா பாத்துக்க. அட எடுபட்ட கிழவி. இப்போ அவ இருமல் எங்க போச்சு? புருஷன் அவளை போட்டு தூக்கி போட்டு மினி மிதிச்சு விட்டானா? ஏன் எதுக்கு? கல்யாணத்தோட மாப்பிள்ளைட்டாளுக்கிட்ட 10 பவுன் போடுறேன்னு சொன்னாலா இல்லையா அந்த மல்லிகா? ஆமா 10 பவுன் கொடுக்கேன்னு சொன்னால. 10 பவுன் மட்டும் இல்ல 2 வெங்கல சட்டி சர்வ சட்டி எல்லாம் கொடுக்கேன்னு சொன்னால. தூக்கு வரி வரைக்கும் கொடுக்கேன்னு சொல்லியிருக்காள. அவ சீம புத்திரிக்கு 4 பவுன் போட்டு அனுப்பி வச்சுட்டா. மாப்பிட்டுக்காரன இடிச்சவாய் பையலான்னு கேட்க. மிச்ச போன போய் உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிருப்பான் போலுக்கு. இவ ஒரு சில்லாட்ட பயவளியாச்சே. அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கா. அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட போய் நான் வாங்க முடியாது அப்படி இப்படின்னு இவ ஏக்கான பேசிருப்பா போலுக்கு. போத கடைக்கு நீ அவளை வச்சிருக்க நீ இவளை வச்சிருக்கேன்னு அவனை அறுத்து கிழிச்சுப்பா போலுக்கு. மாமியாக்காரி கொண்டே அறுத்து மாமா வீட்டை கொண்டு விட்டுட்டு போயிட்டா. அந்த வில்லங்க பிடிச்ச ஊர்ல வாக்கப்பட்டுட்டு இவ அங்க வாலாட்டிட்டு இங்க வர முடியுமா? அந்த ஒரு கார போய் விடுவானா சொல்லு பாப்போ நீ. அது சரி. அப்ப அதான் மல்லிகமா வந்திருக்காளா? ஆமா ஆமா வாலாவட்டியா வந்திருக்காளாம். மிச்சம் 6 பவுனையும் போட்டாதான் அவ வீட்டுக்கு போக முடியும் உங்களுக்கு. அது போத குறைக்கு இவ பெரிய வாழ்த்தனை வேற பண்ணிட்டு வந்திருக்கா. வாரத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கா. இனி 2 வெங்கல சட்டியும் கொடுத்து மல்லிகை அனுப்புவா. ஏன் மல்லிகை லேசுப்பட்டவளா? அவ இருக்க வாய்க்கும் திமுருக்கும் அவ மோளுக்கு இது தேவைதான். அது சரி. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு வித்தியாசமா எப்படி? அந்த விளங்காத பையன் எங்க போவா? புருஷன் இல்லாம அம்மா வீட்டு சொற்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. நேரத்துக்கு கஞ்சி தண்ணி கிடைக்குது. புருஷன் வீட்டுக்கு போனா ரேஷன் அரிசி குடிக்கணும். இங்க அம்மா வீட்டுல நெல்லு சோறு கிடைக்குது. எப்படி போவான்னு கேட்க. பொம்பளை புயல் வந்துச்சுன்னா கெட்டி பாக்கி கொடுத்தமா 4 கஞ்சி தண்ணியை ஊத்தணுமா வீட்டை பார்க்க போன அடிச்சு பத்தணும். அவ பொம்பளை அவ வந்தோடனே கரிஞ்சோறு எடுத்து பொங்கி போட்டுட்டு கிடக்கால. மல்லிகை உருப்பட மாட்டான். மல்லிகை உருப்படவே மாட்டா. ஏன் சொல்லிட்டாய் பாட்டி இருமல் எங்க போச்சுது? அது இருக்கட்டும். கண்டிப்பா சாலம் என்கிட்ட பத்த வச்சுட்டா தெரியுமே. சாலம் உள்ள போயிருக்கானே எட்டி பாப்போம் வாங்க. சரி நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் சளிக்கு மருந்து வாங்க. இந்த கால் வலியா ஒண்ணுக்கு போது போ. ஆமா ஆமா ஒரே இருமல் பதுக்க தங்கம். நானும் ஒரு வாரமா இருமிக்கிட்டே கிடக்கேன். என் மவங்கிட்ட கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வானா. போ முடியல போ. சேலை நனைஞ்சு போச்சு போ. ஆமா இந்த சீலை வேற நனைஞ்சு போயிருது. அதான் கால் வலியா போகுதே. சரி நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். இந்த எடுபட்ட சிலத்தை என்னால பார்த்துட்டு போயிருக்கா பார்த்தல. சாலம் போய் அதுக்கு அப்படி உள்ள போயிருக்கான். எங்க அதுக்கும் அசபோசல எல்லா விஷயமும் வந்துட்டு. ஆமா அந்த மெட்ராஸுக்காரங்கிட்ட ஜவப்படிக்கு என்ன பேச்சு? அது நாங்க மெட்ராஸ் இருந்தோம்ல அது வீட்டுல தான் தங்கி இருந்தோம். அதனால பேசிருப்பா கிழவி. சரி டி ஒரு நாள் பேசலாம். இவ ஓயாம பேசிருப்பா போலுக்க. ஊருக்குள்ள சும்மா அப்படி பேசுவாளுவ. அவன் நம்ம புள்ளதான். அதுக்காக நம்மளும் கொஞ்சம் விசாரிக்கணும். அவன் எதுக்கிட்டு 2-3 நாளா வயக்காட்ட நின்று பேசியிருக்கா. வயக்காட்ட நின்று பேசினாடா? அப்பெல்லாம் பேச வாய்ப்பு இல்லையா? அப்புறம் எங்கிட்ட சொல்லிருப்பாளே. இல்லட்டி வயக்காட்டுல நின்று பேசியிருக்கா பாத்துக்க. வயக்காட்ட நின்று பேசியிருக்கா. நம்ம தங்கத்துறை இல்ல அவன்லாம் ரொம்ப நல்ல பையன். அவன்லாம் யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டான். யார் வாழ்க்கையும் கேட்டு பேச மாட்டான். தான் உண்டு தான் வேற ஒன்றும் போகக்கூடியவன். அவன் முதல்ல கூட இப்பதானே கெட்டி கொடுத்தான். அந்த பைய கூட என்கிட்ட சொன்னான். ஏக்கா அந்த பிள்ளைய கொஞ்சம் சத்தம் போட்டு வைங்க. வயக்காட்டுல நின்று பேசினா பார்த்துக்கங்க. நான் பார்த்தது சரியா போச்சு. வேற யாரும் பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது? நான் தான் சத்தம் போட்டு அனுப்பி வச்சேன்னு சொன்னான் பார்த்துக்க. என்ன பட்டி சொல்லுவிய? ஆமாட்டி நம்ம ஊர் ஆட்கள் நிறைய பேர் பார்த்துட்டாவட்டி. பட்டி ஜபா அப்படி கேரக்டர் கிடையாது. புருஷன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா பொண்டாட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருப்பா. அவன் கொடுக்க வேண்டிய அன்பு பாசம் அக்கறையா அவன் கொடுத்தா அதை தேடி எதுக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட ஒரு பொண்ணு போறா? நான் நியாயப்படுத்தல. அவன் சரியான புருஷனா நடந்திருந்தா எந்த புள்ளியும் நல்ல புள்ளியா தான் இருக்கும்.
கிடைச்சா இருக்கண்டியவா இருக்கண்டியட்டே இருக்க போறா. அதுக்காக ஊருக்கு எப்படி அசிங்கப்படுவா? தப்பு ரெண்டு மேலே இருக்குது. அவனும் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா அக்கான்னு தூக்கி உள்ள வைக்கப்படாது. அம்மைக்கு சோத்தவடி அப்பனுக்கு வேஷ்டி மடிச்சு போடு. இது என்ன பேச்சுன்னு கேட்க. அவ உனக்கு பொண்டாட்டியா வந்தாளா இல்ல உன் வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தாளா? எந்த பொம்பளை பிள்ளையும் தான் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும் தான் கல்யாணம் பண்ணிட்டு போறா. அப்படித்தானே ஜவாப்பள்ளியும் கல்யாணம் பண்ணிட்டு போச்சுது. அதுக்கு தானே இந்த பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. புருஷன் கூட வாழ போறேன்னு தான் எல்லா பிள்ளைகளும் நினைச்சு போவோம். அங்க போய் மாமியார் கடுமையாரு மாமனார் கடுமையாரு நாத்தனார் கடுமையாருன்னு சொன்னா ஏன் இவன சும்மா தவுட்டுக்கா வாங்கினவ இவள இல்ல வீட்டுல போற பக்கத்துல பெத்து போட்டிருக்காவளா? அவ புருஷன் கூட தானே போனா. ஆனா அந்த சாலம் பையன் என்னடி பண்ணனா? அவ அப்பங்காரன் ஒரு நேரம் அந்த பிள்ளை சும்மா இருக்க விட்டானா? எரும மாட்ட வேலை வாங்கின மாதிரி வாங்கினா. அவ மாமியாரி ஊர்ல மட்ட வேலையெல்லாம் இழுத்து போட்டு அந்த பிள்ளை செய்ய வச்சா. ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை தோச்சு துணிக்கு காண மாட்டி. எப்ப பார்த்தாலும் தண்ணிலே நின்று அந்த பிள்ளை சோப்பு போட்டு போட்டு காலு கையில அந்த பிள்ளைக்கு புண்ணு வந்து போச்சுது. காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனானே அது என்னைக்காவது அதை கவனிச்சானா? அக்கா மூளுக்கு பிறந்த நாளு தங்கச்சி மூளுக்கு பிறந்த நாளுன்னு எல்லாத்தையும் கூட்டு வச்சு இங்கச்சு கொண்டாடினவன் அணக்கலமா கொண்டாடணும். அந்த பிள்ளைய வேலை வாங்கி அந்த பிள்ளைய வச்சு கொண்டாட வச்சாலுவேன். வசதியான வீட்டுல வாக்கப்பட்டுட்டா போதாது. அதுக்கு தவிர அந்த பிள்ளைய வசதியா வாழ்ந்திருக்கணும். அக்கா தங்கச்சி வந்தா நோகாம இருக்காள்வே. அப்படி இந்த பிள்ளை என்னைக்காவது நோகாம உட்கார வச்சிருந்தானா அந்த சாலமும் பையன் நம்ம நம்பி தானே வந்தா. இன்னைக்கு வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்காள. நம்ம இதுக்கு அவளை காதலிச்சோம். அவ என்ன தெருல கடந்தவளா அப்படிங்கிற ஓர்ம அந்த பையலுக்கு இல்ல. அப்படின்னா தப்பு சாலம் பையன் மேலதான் இருக்குது. அவ தனக்கு மட்டும் முன்னாடி வீட்டுல இருக்கவங்களுக்கு வேலைக்காரி இல்ல. 4 வார்த்தை அன்பாவன் பேசி இருக்கணும். அங்க என்னைக்கு எனக்கு தனிமை கிடைச்சது? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு 30-40 வயசு கூட முதிர்கன்னியா இருந்துடலாம். ஆனா கல்யாணம் முடிஞ்சு இவன் தான் புருஷன் ஆனதுக்கு அப்புறம் 10 நாள் கூட தனியா வாழ முடியாது. இந்த மரமண்டைகளுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இதுதான் வாழ்க்கை இதுதான் இல்லற வாழ்க்கைன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ தனியா இருன்னு சொன்னா இவன் என்னதான் பண்ணுவா? 4 வார்த்தை அன்பாவும் பேசியிருக்கணும். 4 இடத்துக்கு அவன் கூட்டிட்டு போயிருக்கணும். ஒரு சினிமாக்கு இனிமாக்கு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கூட்டு எடுத்துட்டு போய் இருந்தாதானே அந்த பிள்ளை மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மா கேட்டுட்டு போயிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த பிள்ளை என்னடி பண்ணா? ஒத்து வரல சண்டை போட்டுட்டு நான் வந்தா. எப்போ ஒரு பொண்ணு தனியா வருவான்னு மத்தவன் காத்துக்கிட்டு தான் இருப்பான். இவன் தனியா பயன்படுத்திக்கிட்டு அவன் வந்து பேசியிருக்கான். ஆமா எது கிடைக்கலையோ அதை தானே ஒருத்தந்து பேசுவான். நான் உன் அன்பை பாத்துக்கிட்டேன் நான் உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டேன் உன்னை தங்க தட்டுல வச்சு பாத்துக்கிட்டேன்னு தான் சொல்லுவான். அவளுக்கு இப்ப எது இல்லைன்னு இவன் தெரிஞ்சு வச்சிருப்பான்ல. அதை சொல்லிதான் அவளை மயக்க பாப்பான். ஐயோ நம்ம புருஷன்கிட்ட கிடைக்காதது இவங்கிட்ட கிடைக்கும் போதுக்கேன்னு இப்படிதான் நம்பி ஏமாறுதா பையோலே. ஆனா ஜவா ஏமாற மாட்டா எனக்கு தெரியும். ஆனா ஏமாந்துட கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குது. மெட்ராஸுக்காரன் பொண்டாட்டி இல்லாம இருக்கான். அவனுக்கு இப்ப ஊர்ல மட்டும் எங்க பொண்ணு தரனாலும் கிடைக்காது. அதான் அவன் கொக்கி போட்டுட்டு அலைதான். புள்ள இல்ல ஆளும் நல்ல புள்ள சின்ன வயசு புள்ள வளைச்சு போலான்னு அவன் அலைதான். இவன் 2 நாள் பேசியிருப்பா. நல்ல 4 வார்த்தை பேசியிருப்பான். ஏற்கனவே விரும்பினவிய தானே. அதான் இவன் நின்று பேசியிருப்பா. உன்னை அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். கேட்கறதுக்கு இவளுக்கு நல்லா இருந்திருக்கும். நின்னு கேட்டிருப்பா. தனக்கு ஆதாயம் இல்லாம அடுத்தே வந்து பேச மாட்டான்னு இந்த மரமண்டைக்காவது புரிஞ்சிருக்கணும். இவளும் தனக்கு கிடைக்காதது கிடைக்குதேன்னு நினைச்சு பேசியிருப்பா. சரி நான் உள்ள போய் பேசி முடிக்க. ஏதோ சண்டை சண்டை சத்திரம் போட்டுட்டு கிடக்கப்படாது. நீ எதுக்கும் தமிழுக்கு சொல்லி அனுப்பு. நான் போய் தமிழை கூட்டிட்டே வந்துடுறேன். ஆமாமா அவதான் கொஞ்சம் பொறுப்பா பேசுவா பாத்துக்க. எனக்கு என்னமோ 2 உள்ள சண்டை தான் போடவும் நினைக்கேன். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. சரி கிழவி என்ன சண்டை போட்டாம நம்ம உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். அத நாங்க 2 இருக்காம பாத்துக்கிடுவோம். நீ போ. சண்டை போட்டு ஊருக்கு தெரியக்கு முன்னாடி நம்மளே பேசி முடிச்சிருவோம். சீக்கிரம் அந்த கரோப்பையில இருந்தா கொஞ்சம் வர சொல்லி. அவன் இப்பதானே போயிருக்கானா சவாரிக்கு இப்பதான் போட்டு சொல்லிட்டு போனா. சரி அவ சூழி நிப்பா அவளே ஒரு ஜெட்ட வர சொல்லி. என்ன பாட்டி இப்படி சொல்லுதியா? அப்ப ஜவா மாப்பிள கூட்டிட்டு போறதுக்கு வரலையா? இந்தா போனால சொல்ல தாயி இழுத்து பாச்சு விட்டுட்டு போயிருக்கா. ஐயோ சரி நான் அவளுக்கு வேணா ஒரு போனை போட்டு வர சொல்லட்டுமா? அவனுக்கு எப்படி போன் அடிப்பா? அது எப்பமோ ஒரு கஸ்டமரை ஒரு ஹோட்டல்ல கொண்டு விட போவேன். அந்த ஹோட்டல்ல போன் நம்பர் எனக்கு தந்திருக்காவே. நான் எனக்கு அடிச்சு வர சொல்லுதே. சரி அவனே வர சொல்லு. ஏதாவது பிரச்சனை கூட பேசி முடிக்கலாம். அவன் எல்லாம் அவளை அசிங்கப்படுத்திட கூடாது. போ. சரி நான் போய் தமிழை கூட்டு வந்துடுறேன். பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி வேணும். நம்ம என்னத்த சொல்ல படிச்சு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நாம எத்தனை தாண்டி வந்திருப்போம் நமக்கு தெரியாது. சரி சின்ன பிள்ளை அது என்ன விவரம் தெரியும். நாம விவரம் வந்ததுக்கு அப்புறம் புரியும். சரி வா உள்ள போவோம். ஆள் மட்டும் தான் மாறணும்னு நினைச்சேன். நடவடிக்கையும் மாறி இருக்கும் பொழுது வெட்டி பைய தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டேன். கேன பைய அவங்க அதுக்கு என்ன வரப்போகுது? அப்படியே வந்தாலும் என்ன வெட்டிய கிழிச்சிட போறான் அப்படின்னு தேனாவட்டு இல்ல. தெரிஞ்சிட்டா மட்டும் நமக்கு என்ன சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டேன். குணம் தெரியிட்டாலும் ஒழுக்கம் இருக்குன்னு நினைச்சேன். எடுத்தறிஞ்சு பேசினாலும் படித்தாண்டத பத்துன்னு நினைச்சேன்.
மடப்பையில முட்டாளு பையில நான் அப்படி எல்லாம் கிடையாது, நான் படித்தாண்டவதான் அப்படின்னு நிரூபிச்சுட்ட. என்னடி நான் இவ்வளவு பேசுறேன், ஊமப்பட்ட மாதிரி நின்றுகிட்டு இருக்க, குட்டுல நெஞ்சு குறுக்குறா. பொது சொல்லு, நான் கேட்டதுக்கெல்லாம் பொது சொல்லு. பத்தினா பொது சொல்லிருப்பா, நீதான் படித்தாண்டிட்டிய. அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். இல்லதான் என்னங்க இல்ல, நீங்க யார் யார் பேச்ச கட்டு தேவையில்லாம பேசாதீங்கன்னு அழுது மண்டாடி இருப்பால. தப்பு பண்ணிட்டான், கண்டுபிடிச்சிட்டான். இவனாலுமே என்ன பண்ண முடியும்னு தென்னாவட்டில் நின்றுகிட்டு இருக்கா. உயிரோட வெட்டி சாத்து வண்டே, சின்ன கேவலப்படுத்திட்டு இந்த ஊரை நீ வாழ்ந்துலாம் நினைக்க, கண்ட துண்டமாக்கிடுவாண்டே. என்னை பத்தி தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்க, கண்ட துண்டமாக்கிடுவேன். இந்த அழகுக்கு போய் தானே மினிக்கிட்டாலே இத என்ன பண்ணுவேன்னு தெரியல. சிலிப்பிக்கிட்ட இதை 2 காலையும் வெட்டி எடுத்துட்டோம்னா தெரியும். வயசு இருக்குது, அழகு இருக்குன்னு ஆளுத என்ன பண்ணு எனக்கு தெரியும்டே. பரிசுடே என்னடி நான் கேட்கற எந்த கணக்கு பரிசுலாம திரும்பி நிக்க, திரும்பி நின்று பரிசுலாம வந்துட்டா விட்டு நினைச்சியா? கண்ட துண்டமாக்காம எங்க போக மாட்டேன்டி. கேட்டு எனக்கு எப்படி இருந்துப்பா. எங்க அப்பெல்லாம் இல்லங்க, நான் எந்த தப்பு பண்ணலன்னு உன் வாய்க்கு ஒரு வார்த்தை வந்தாடி. அப்படின்னா ஒரு காலம் சொல்ற மாதிரி நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இதுக்கப்புறம் நீ உயிரோட இருப்பேடி. என்ன கேவலப்படுத்திட்டு நீ இந்த ஊர்ல இருந்தா நினைச்சிட்டு இருக்கியோ? ஓடி போறான்னு முடிவு பண்ணிருக்க. போடி போவ. நான் கூட மன்னிப்பு கேட்பேன்னு பார்த்தேன்டி, கல்லஞ்ச காரி மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரி செவரு பார்க்க திரும்பி நிக்க. என்ன பார்த்து திரும்படி திரும்படி இல்லன்னு வச்சுட்ட. இங்க நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. சொல்லுடி, ஒரு கடமை சொல்ல உண்மையா? இல்லங்க நான் எந்த தப்பு பண்ணேன்னு சொல்றாங்க பாரு. மன்னிப்பு கேளுடி, இனிமேல் இப்ப நான் பண்ண மாட்டேன், மன்னிப்பு கேளு. இங்க பாரு சாலமா, தேவலா வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீங்களா இதுக்குள்ள வரீங்க, வெளியில வாங்க. இங்க பாரு, நீ 4 சோத்துக்கு தான் பேசுத, இல்லன்னு சொல்லல. அதுக்காக வெளியில கேட்காம இல்ல. நீ இவ்வளவு அசிங்கப்படுத்துறதே ஒண்ணு சேர்த்து அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அதான் என்ன நாள் அடிச்சுட்டாங்க. ஊருக்குள்ள என்ன பேசுறதுன்னு பாத்தீங்களா? ஊர் வாயினா 4 விதமா பேசதான் செய்யும். கெட்டவள முத நீ நம்பு. நீ எங்க சுத்திட்டு வந்தாலும் உன்னை நான் சந்தேகமா படுதா? நான் ஆம்பள. இவகிட்ட பேசுறவன ஒரு ஆம்பள, மறந்துடாத. அப்ப நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இவகிட்ட பேசுறவன ஆம்பள தான். பட்டி தேவலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதேல உங்களுக்கு ஒரு நியாயம், இந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம். நீ எல்லாம் பக்கம் சுத்திட்டு தானே வர, அவன சந்தேகப்படலையே. அதே இந்த புள்ள ஊருக்குள்ள 4 பேர் போயிட்டு வந்தா நீ சந்தேகப்படுவ. ஊர்ல ஒண்ணு சும்மா சொல்ல மாட்டாங்க. ஏன் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளவு பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமா பேசுனாயா, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவ பேசி இருக்கா. பேசிருக்காளா? அப்போ ஊருக்குள்ள சொன்னதெல்லாம் உண்மைதான். அதான் கல்லூரி மஞ்சு மாதிரி செவல பத்த திரும்பி இருக்காளா? நம்பதவா ஓடுப்பாளி. இங்க பாரு, வார்த்தை அளந்து பேசு. பாத்தீங்கல்ல, அவ எவ்வளவு ஈர்த்துற வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பொம்பளைக்கு அச்சமான நாணம் வேண்டாம், ஒரு ஒழுக்கம் வேண்டாம். ஒழுக்கம் கட்டவளுக்காக நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. 18-19 வயசுல நீங்க புதுசுல இருந்தீங்க. ஏன் உங்க மேல இப்படி பேசிருக்கா என்ன? உங்களால ஊருக்குள்ள பேசுறாங்களா? ஏன்னா நீங்க ஒழுக்கமா இருந்தீங்க. அட போடா இவனே, இவன் பார்த்தா எங்க ஊச்சன பேசலன்னு. புருஷன் செத்த மறுநாள் என்ன பேசுனாங்கடா. புருஷன் செத்த மறுநாள் என் புள்ள அழுதான். புள்ளைக்காக பால் கறக்கிறதுக்கு மாட்டுக்கிட்ட போனேன். அவங்க பால்காரன் நின்னானே, பால்காரன் கூட எடுத்து வச்சு பேசுனாங்கடா. கடைக்கு போனா கடைக்காரன், தெருக்கு போனா தெருக்காரன். என்னடா பேசல? அது எல்லாம் பேசதான் செய்வாங்க. புருஷன் செத்தவனு எவனும் பார்க்கலையா? 60 வயசு வரைக்கும் இந்த உலகம் பேசதான் செஞ்சுச்சு. இப்பவும் அந்த கிழவி எவன் வீட்டுக்கு போறான்னு தான் பேசுது. இங்க பாரு, ஊரு நின்றா 4 வாய் 4 விதமா பேசதான் செய்யும். கெட்டினவளையோ கெட்டினவனையோ நாம தான் நம்பணும். அப்போதான் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி எவ்வளவு எடுபட்டவ சொன்னானே கெட்டவட்ட அந்த கேலி கேக்கிய, அவ மனசு இப்ப செத்து போயிருக்காது. நீ இப்ப அவளை உயிரோட சாவடிச்சிருக்க. எவனோ ஒருத்தன் நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிப்போச்சேன்னு ஒரு பக்கம் அவ செத்து போயிருக்கும் போது அத ஒருத்தி உன்கிட்ட சொன்னானே, அதை நம்பி அவட்ட வந்து நீ கேலி கேட்க பாரு. இப்ப உயிரோட செத்துருப்பா. அவ உனக்கு பதில் சொல்லாம நின்னதுக்கு காரணம் நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சுதே. எவனோ ஒருத்தன் நம்ம கிட்ட வந்து பேசுற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிப்போச்சுதானே. அவ அதை நினைச்சுதான் உன்கிட்ட பதில் சொல்லல. மத்தபடி அவ ஒழுக்கம் தவறல. எப்போ சந்தேகப்பட்டு நீ அவகிட்ட கேள்வி கேட்டியோ அப்பமே உங்க திருமண பந்தம் முடிஞ்சு போச்சு. ஏன் வாலிய புள்ளியா இருக்கும்போது அவ எத்தனை நேரம் பின்னாடி போனா நீ பார்த்த? சொல்லு, நீ இதே ஊர்க்காரன் தானே? சொல்லு, அவ யாரு பின்னாடி போனா? அன்னிக்காரி அவளை கொடுமைப்படுத்தியும் அந்த வீட்டை விட்டு வெளியில போகாம அந்த புள்ள அந்த வீட்டுக்குள்ள தானே அத்தனை வேலையும் வேலைக்காரி மாதிரி செஞ்சுக்கிட்டு அங்கதானே கிடந்தா. அப்பங்கூட எவனும் பேசவும் வரல, எவகிட்ட இவன் பேசவும் போகலையே. வாலி வயசுல ஒருத்தனை நம்பி ஓடி போகாதவா இப்போ ஓடி போவான்னு நீ வந்து அவனை சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டப்போ உனக்கு 5 வருஷம் டைம் கொடுத்தா. அது வரைக்கும் நீ சரி
சரியா இருக்கியா? அது வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி மாறுது, நான் படிக்கணும் வைக்கணும்னு உனக்கே 5 வருஷம் கெடு கொடுத்தவா. அப்பேற்பட்டவா எவனோ சொன்னனும் நம்பி போயிருவா. அது எப்படி சாலமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அறிவு கல்யாணத்துக்கு அப்புறம் மங்கிருமா என்ன? இப்ப இவ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யாரு காரணம்? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அவளால தைரியமா ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த முடிவுமே எடுக்க முடியாம தன்னந்தனியா தவிச்சுக்கிட்டு அலைதால யாரால? கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்கிட்ட எவனாவது தப்பா பேச வந்தாலே செருப்ப கட்டி அடிச்சவளுக்கு இப்ப வந்து வந்து பேசும்போது அவளால எந்த பதிலுமே சொல்ல முடியாம விங்கி விரும்பி மனசுக்குள்ளே அழுதுகிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காளே யாரால? சொல்லு, பதில சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி செருப்பு கழட்டி அடிச்சவளுக்கு இப்ப ஏன் அடிக்க முடியல? இதுக்கு யாரு காரணம்? தாலின்னு ஒண்ணு ஏறதுக்கு முன்னாடி அவ இளவரசி ராணி. எந்த முடிவும் அவளால எடுக்க முடியும்? அவளுக்கு அவதான் ராணி, அவளுக்கு அவதான் அதிகாரி. பெத்தவங்கள அவளை எதுக்க முடியாது, கூட பிறந்தவன ஏத்து நிக்க முடியாது. அவளுக்கு அவதான் ராணியா இருப்பா. அதே தாலின்னு ஒண்ணு ஏறிட்ட மட்டும் இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி மாறுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப ஈருடல் ஓர் உயிர். அவளுக்கு ஏதாவது நான் ஒன்னி சேர்த்து பாதிக்கணும்னா அந்த பிள்ளைங்க எந்த முடிவும் எடுக்காம இருக்குதுவ. அவ எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். அவ கோலெல்லாம் கிடையாது, அவ ஒழுக்கம் கட்டவளும் கிடையாது. சரி பாட்டி, அவன் வந்து பேசிருக்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டா என்ன பண்ணிடுவ நீ? இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. உன் வீட்டாளுக்குள்ளே உனக்கு கட்டுப்படுத்த தெரியல, உன் வீட்டாளுக்கு கிட்ட இருந்தே உனக்கு அவளை காப்பாத்த முடியல. எவங்கிட்டயோ இருந்து நீ அவளை காப்பாத்திடுவ. முத உன் வீட்டாளுக்கிட்ட இருந்து காப்பாத்தி ஒரு நம்பிக்கை அவ மனசுல வர. உன் வீட்டாளுக்கள் பத்தின கொடுமையை உன்கிட்ட சொல்லியே அவளுக்கு முடிவு கிடைக்கல. இத எவனோ ஒருத்தன் அவன் பத்தின பிரச்சனையை உன்கிட்ட சொன்னா மட்டும் நீ அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவ. போடா எவன வந்துட்டான புருஷன்னு கேள்வி கேட்கறதுக்கு. முத நீ அவளுக்கு எங்க நல்ல புருஷனா இருக்கல, அவ கூட முத நீ இருக்கியால, உன் பொண்டாட்டி உன் கூட இருக்காளா? எந்த நம்பிக்கையில எந்த ஒரு தைரியத்துல உன்கிட்ட வந்து சொல்லுவா? சொல்லு, எந்த தைரியத்துல உன்கிட்ட வந்து சொல்லுவா? ஏங்க உங்க அம்மா என்ன கொடுமைப்படுத்தினாவே, உங்க அப்பா என்ன கொடுமைப்படுத்தணும் சொன்னப்போ நீ என்ன பண்ணுன? எதுவுமே பண்ணல. அப்படித்தான் இதுவும் ஆகும். நம்ம தான் சுயமா முடி எடுக்கணும்னு நினைச்சிருக்கா. எடுத்தவங்க ஒருத்தனை செய்யணும்னா பொறுமையா செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கா. உடனே ஒழுக்கம் கட்டவளாயிருவாளா? சரி, அந்த பையன் பேசுறதப்போ செருப்பு கழட்டி வாலிபடியில் அடிச்ச மாதிரி அடிச்சிருந்தானே, அவன் இப்ப என்ன பண்ணுவான்? நேரா ஒன்ன கொல்லதுக்கு அலைவான். நீ எங்க தனியா போவ, ஒன்ன ஆளாச்சு அடிக்கலான்னு அவன் அலைவான். தான் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். இல்ல நம்ம செருப்பு கழட்டி அடிச்சு ஊருக்குள்ள வந்து ஏதாவது அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா தான் புருஷமானவன் சேர்ந்து போயிருமே நினைச்சிருக்கலாம். இல்ல அவனை ஏதாவது சத்தம் போட அவன் நேரா உங்க வீட்டு போய் ஏதாவது இல்லாத பொண்ணு சொல்லிட்டாங்கன்னா உன் குடும்பமே சேர்ந்து ஒன்னி அவனை நிரந்தரமா பிரிச்சிருமே. அதுக்கு கூட அந்த புள்ள பயந்துருக்கலாம். அதனால பொறுமை நிதானமா முடிவெடுக்கலாம் நினைச்சு அவன் பேசும்போது அவன் தான் நின்னுட்டு வந்திருக்கலாம். இப்ப இத எந்த முடிவெடுத்தாலும் பாதிக்குமே, ஒன்னி சேர்த்து பாதிக்குமே. உனக்காக கூட அந்த புள்ள கல் நெஞ்சமா வந்திருக்கலாமே. அவன் பேசினதுல இருந்து இந்த புள்ள எத்தனை நாள் நிம்மதியா இருந்துச்சோ, எத்தனை நாள் நிம்மதியா தூங்குச்சதோ, தின்னுச்சோ கொண்டாடிச்சோ யாருக்கு தெரியும்? அவ மனசுல எவ்வளவு புழுக்கம் இருந்துச்சோ. ஈஸியா வந்து ஒழுக்கம் கட்டவா பாடி தாண்ட பத்தினி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. பாடி தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான். வீட்டுக்குள்ளே இருக்கவா ஒழுக்கமானவன்னு சொல்ல முடியாது, அதுக்காக வெளியில போற பிள்ளைங்க எல்லாம் ஒழுக்கம் கட்ட பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது. சூழ்நிலை சந்தர்ப்பம் புரியுதா? வந்துட்டா கேட்டுனவளை குறைச்சதுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எம்மா அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உனக்கு கேட்க முடியலையே. அந்த புள்ள உனக்கு தெரிஞ்சிருமா ஊருக்காரன் என்ன நினைப்பானோன்னு? எத்தனை நாள் அந்த புள்ள வெந்து வந்து செத்துச்சோ அதெல்லாம்